கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. குரு பகவான் வக்ர நிவர்த்தி. இந்த 9 கிரகங்களில் முக்கியமான ஒரு சுப கிரகம் 8 பேர் உங்களுக்கு எடுத்தாலுமே கூட, வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும், வீட்டுக்கு வந்தீங்கன்னா மனைவி உங்களை அப்படியே அரவணைச்சி கொண்டு போனால் அதை விட ஒரு பேரின்பம் பெரு வாழ்க்கை எதுவுமே இல்லை. கல்யாணம் ஆகலை, வீட்டுக்கு வந்துட்டீங்க, அம்மா அப்படியே உங்களை அரவணைச்சிட்டு சந்தோஷமாக இல்லை, நான் பார்த்துறேன்டா என் புள்ளடா நீ அப்படின்னு அம்மா அப்பா உங்களை வந்து அரவணைச்சி கொண்டு போயிட்டாங்கன்னா அதை விட ஒரு பேரின்ப வாழ்க்கை. வெளியில் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இருக்கணும். அப்போ எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இந்த தத்துவத்தை சொல்லக்கூடியது தான் குரு பகவான். அப்போ எத்தனை கிரகங்கள் எதிரியாக இருந்தாலும் இந்த குரு மட்டும் உங்களுக்கு அனுகிரகமாக இருந்துட்டாருன்னா, சப்போர்ட்டாக இருந்துட்டாருன்னா, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது உறுதி. அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் போன நவம்பர் மாதம், அதாவது கார்த்திகை மாதம் வக்ரகதிக்கு சென்றார். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 4 மாதங்களாக குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ நாம் பார்க்குறோம், உலக நாடுகள் அனைத்தும், நான் எல்லா இடத்துலையும் சொல்வது உண்டு, நாம் அதாவது பூமியில் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு நினச்சிக்காதீங்க. நாமளும் ஆகாயத்தில் வான்மண்டலத்தில் தான் நாம் இருக்கோம். பூமியில் இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. பூமி எங்கே இருக்குன்னா வான்மண்டலத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. எப்படி மற்ற கிரகங்கள்லாம் சூரியனை சுற்றி வருதோ அதை போல் பூமியும் ஒரு பிளானட், அவ்வளோதான். நம்ம ஆகாயத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம், இது மறந்துடாதீங்க. இந்த குரு பகவான் வக்ரமான இந்த காரணத்தினால் தொடர்ந்து பதற்றங்கள், போர் பதற்றங்கள், தேவையில்லாத போர் உருவாகியிருக்கு. இது அப்போது இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்தப்போ கூட இந்த பாதிப்பு ஏற்படலை. உக்ரைன் ரஷ்யா போர் வந்தப்போ கூட இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படலை. ஆனால் இந்த குரு வக்ரமடைந்து சனியும் பெயர்ச்சி அடைந்த காரணத்தினாலே இந்த ஈரான் போர் வந்து எல்லா உலக நாடுகளுக்கும் பிரச்சனையாக போச்சு. பொருளாதார வீழ்ச்சி, தங்க விலை வீழ்ச்சி, வெள்ளி விலை வீழ்ச்சி, பெட்ரோலியம் ப்ராடக்ட், மெயினாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, கேஸ் சிலிண்டர் எல்லாமே தட்டுப்பாடு. இதெல்லாம் கூட பொருளாதார வீழ்ச்சியை கூட நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனால் அங்கே மக்கள் படும்பாடு, நம்ம இந்தியர்கள் அங்கங்கே போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. வளைகுடா நாடுகளில், ரஷ்யாவில், போர் நடக்கக்கூடிய இடங்களில், போர் நடத்தக்கூடிய நாடுகளில் நம்மளுடைய மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. பொருளாதார அடிப்படையில், வேலை அடிப்படையில் அந்த ஊர் அதிகாரியுடைய பிடியில் சிக்கிக்கிட்டு பல சிக்கல்கள். ஃபோன் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுடைய ட்ரபுள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம்னு எடுத்துக்கலாமா? சரி. அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும், ஏதோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரூமில் உட்காந்துருக்க உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு, உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த குரு வக்ர நிவர்த்தி நன்மையை செய்யும். கண்டிப்பாக அவர் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார்னா, இப்போ பாருங்கள், இந்த சனி வெளியில் போனது தான் பிரச்சனை. சனி பகவான் ராக விட்டு வெளியில் போயிட்டு குருவுடைய வீட்டில் உட்கார்ந்தாரு, எல்லா பிரச்சனையும் ஆரம்பம். அப்போது இந்த போர் வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும்னு நம்ம நம்பலாம். இந்த வக்ர நிவர்த்தி எப்போ நடக்குது? வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 19ஆம் தேதியும், திருக்கணித படி மார்ச் 26ஆம் தேதியும் நடைபெறுகிறது. அப்போது ஆல்மோஸ்ட் இந்த மார்ச் மாதம் எண்டில், பங்குனி மாதம் நிச்சயமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அப்போது இந்த உலகத்துக்கே நன்மை நடக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா என்ன? எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, அரசியல் பிரச்சனைகள் இருக்குது, அரசியல் எதிர்பார்ப்புகள் இருக்குது, குடும்ப அரசியல் இருக்குது, அரசியல் இல்லாத இடமே இல்லை இல்லையா? ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு அரசியல் இருக்கும். அவனை போட்டு கொடுப்பான், அவன் இவனை போட்டு கொடுப்பான், வச்சு செய்வாங்க. கோத்த விட்றது,
கலகம் பண்ணி விட்டுறது, மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவது, டாமினேட் பண்ணுவது, அவனை போட்டு அமுக்கிறது, மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, அதாவது இன்சல்ட் பண்ணுறது, ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே அரசியல் தான். அப்போது என்னெல்லாம் அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது, குறிப்பிட்ட உங்களுக்கு நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். மகர ராசி என்பர்களே, குரு பகவான் வக்ர நிவர்த்தி ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கக்கூடிய 6, 8ஆக இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்கு இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உங்களுக்கெல்லாம் இருந்த மிகப்பெரிய ஒரு சோதனை என்னென்னா அந்த சனி பகவான் தான், 7.5 சனி தான். அதுதான் மிகப்பெரிய சோதனையாக இருந்தது. ஸோ அந்த சோதனை காலங்கள்லாம் முடிஞ்சு அதிலலாம் பெரிய வெற்றி பெற்று சாதனையாக நீங்கள் மாற்றிட்டீங்க. கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி என்பர்களே. இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு எந்த சாதக பாதகத்தையும் ஏற்படுத்தாது. கவலை வேண்டாம், நன்மை நடக்கும். இன்னும் கூட சொல்லவா, மகர ராசி என்பவர்களே, இப்போ தான் உங்களுக்கு அந்த சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. குறிப்பாக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வேலையில் மிக முக்கியமான பிரச்சனைகள், உயிர் போகிற பிரச்சனை, அடுத்து கூப்பிட்டு உங்களை ஒரு வம்பு வழக்கில் போய் சிக்க வைக்கிற மாதிரி, இல்லை ஜெயிலில் போடுற மாதிரியே ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி உயிர் போகிற பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க. வாராகி இருக்கிறாங்க, வழிபாடுகள் இருக்குது, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாற்ற முடியும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. ஏன்னா வேலையில் அவ்வளோ விபத்துக்கள் ஏற்படும். இப்போ நிறைய மகர ராசி அன்பர்கள் நமக்கு கால் செய்த வேலையில் இந்த மாதிரி பிரச்சனை சார், அவர் ஹையர் ஆஃபீஸர் மாட்டி விட்றாரு, இல்லைன்னா நான் இத்தனை 18 வருஷமாக இருக்கேன், 20 வருஷமாக இருக்கேன், பேசிக்லேருந்து நான் கொண்டு வந்தேன், இன்றைக்கி நான் தான் அங்கே இருக்கேன், என்னை ரொம்ப டம்மி பண்ணுறாங்க, அதனால் என்னை ஒரு சட்ட சிக்கலில் மாட்டி விடுறாங்க, நான் ஒரு ஹாஹா ஊஹோன்னு இருக்கேன், நெக்ஸ்ட்டு சிஇஓ நான் தான், வருஷத்துக்கு இல்லை மாதத்துக்கு எனக்கு இத்தனை லட்சம், 10 லட்சம் 20 லட்சம் சம்பளம், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்களே, அந்த வேலையில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுமையானால், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமேயானால், ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களை கண்டுக்காமல் இருக்கிறது, அகைன்ஸ்டாக மாறுவது, உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்குது, என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, என் மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசலை, அப்படி இல்லைன்னா என்னுடைய கொலீக்ஸ் கூட வேலை செய்கிறவங்க எனக்கு சப்போர்ட்டாக இல்லை, ஆனால் எனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட வச்சு என்னை மட்டம் தட்டுறாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த போஸ்டிங் கொடுத்து என்னை மட்டம் தட்டுறாங்க, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை மகர ராசி அன்பர்களை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா, வேலையில் பிரச்சனையா, இல்லை சிக்கல்களா, மீள முடியாத சிக்கல்கள், ஒரு பெரிய விண்பலியை போட்டுட்டாங்க சாமி, மிஸ்டேக் நான் பண்ணலை, நான் சப்போர்ட் தான் பண்ணேன், இவருக்கு ஒரு காசு கொடுத்து நல்லது பண்ணேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அதெல்லாம் கம்பெனி காசுங்கிறாங்க, இப்படியாக உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களால் கூட அந்த கலகங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ வேலையில் பிரச்சனை இருக்குமே ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்குது, ப்ரெஷர்ஸ் இருக்குது, அல்லது ஒரு நல்ல ரெகக்னைஸ் இல்லை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, எனக்கு ப்ரமோஷன் இல்லாமல் இருக்குது, நான் வேறு வேலைக்கு போகலாமா, வேறு கம்பெனி சேஞ்ச் ஆகலாமா, ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடிய எனதருமை மகர ராசி அன்பர்களே. சனி பயிற்சி நல்லபடியாக முடிஞ்சது, 7.5 சனி முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் செட்ரைட் ஆகிடணும். ஒரு இடம் மாறுறதோ, வேலை மாறுறதோ, பிஸ்னஸ் மாறுறதோ, இன்னும் உங்களுக்கு 6 மாதம்தான் டைம். ராகு உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். தலைவா, அடுத்த ஆட்டத்துக்கு தயாராகிருங்க. குறிப்பாக அரசியல் தலைவர்கள், இப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலனா அடுத்து இன்னும் 10 ஆண்டுகளாகும் நீங்கள் எழுந்து வருவதற்கு. ரொம்ப கஷ்டமாயிடும். உள்ளாட்சி தேர்தலெலாம் ரொம்ப கஷ்டமாயிடும்.
அப்போ அரசியல் நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் ஒரு எம்எல்ஏ சீட்டோ ஒரு எம்பி சீட்டோ இல்லை வேறு ஏதேனும் உயர்மட்ட பதவிகளோ கட்சிக்குள்ள பதவிகளோ இப்போவே வாங்கின ஒரு 6 மாதம் உங்களுக்கு நல்ல நேரம் உள்ளது. அரசியல் தலைவர்களுக்கு 10ஆம் மாதத்துக்கு பிறகு நேரம் தலைகீழாக மாறிவிடும். அப்போ அரசியல் நண்பர்கள் விழித்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் தொழில் செய்யக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள், மெயினாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, எனி பிஸ்னஸ் உலகம் முழுவதும் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடவங்க, எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, அவ்வளோ பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ஆர்கிடெக்டு போச்சுன்னா டெண்டர் பிஸ்னஸ் பண்ணுறது, அப்புறம் கனிம வளங்கள், குவாரிகள், க்ரெஷர்ஸ் வச்சு நடத்துவது, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, கவர்மெண்ட் கான்ட்ராக்டு, அதே போல் ஹாஸ்பிட்டல் கான்ட்ராக்டு, ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, மேன்பவர் ஏஜென்சி, இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஆமாம் ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, C&F வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினாக ஏஜென்சிஸ் வச்சு எடுத்து நடத்தக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸாக இருக்கலாம், திரையரங்குகள், அதே போல் விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சு நடத்தவங்க, ICC அது போன்ற அகாடமி வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை மகர ராசி அன்பர்களை இந்த சனி பகவான் அல்லது குரு பகவான் வக்ர நிவர்த்தி நன்மையை செய்கிறது. நல்லது நடக்க போகுது. அடுத்த ஒரு 6 மாதம் நீங்கள் தான் ராஜா. அப்போ உங்களுக்கு என்ன வேண்டும், எது நடக்கணும், அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஸோ நீங்கள் டிலே பண்ணாமல், ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் வெற்றியை தேடுங்கள். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நல்லதே நடக்கும். ஸோ அதே போல் திருமணங்கள், அப்போ எந்த ராசியானாலும் திருமணங்கள் மெயின் ரொம்ப முக்கியம். ஒரு வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் ஆனாதான் அவனுக்கு வாழ்க்கைக்கு அவன் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம். அது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரிதான். ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க கல்யாணமே வேணும் அப்படிங்கிறது இதெல்லாம் சாமர்த்தியம் கிடையாது, திறமை கிடையாது. கல்யாணம் ஆனாதான் உங்களுக்கு ஒரு அடையாளம், பிறந்ததுக்கு ஒரு மரியாதை, ஒரு அர்த்தம். அதில் 2வது திருமணங்கள், முதல் திருமணம் முடிஞ்சு குழந்தைகள் இல்லை, 38 வயசாது 40 வயசாது, எப்படி அமைச்சிக்கிறதுன்னு தெரியல, ஜாதகம் பார்த்து சொல்கிறோம்னா அப்போ நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கணும். குரு வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளது. முதல் திருமணம், 2வது திருமணத்துக்கான காலம், நல்ல வாழ்க்கை அமைய போது. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக காது கொடுத்து கேளுங்க. முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களுக்கான பரிகாரத்தை அறிந்து செய்யுங்கள். உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டு செய்யுங்க. சார் இது ஒரு நல்ல நேரம், குழந்தை இது ஒரு நல்ல நேரம், நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும். இல்லை அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி என்பது அவ்வளவு ஒரு சிறப்பு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியம் கைகூடும். குரு தானே சார் வேணும், வீரியம் அவர் தானே சார், நன்மை அவர் தானே சார். குரு குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனால் இந்த குழந்தை பாக்கியத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குது. 6 வருஷமாக இருக்குது, 8 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது. அதுக்கு கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இப்போ கூட நியர்பையாக ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு தம்பதி, ஒரு பெண் குழந்தை 33 வயசாகுது. வீட்டுக்காரர் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க,
கால் பண்ணாங்க, 2 பேர் ஜாதகமும் பார்த்தோம், ஒரு பரிகாரம் சொன்னோம், செஞ்சாங்க. நல்ல செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா, இயற்கையாகவே எத்தனையோ அன்பர்களுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறக்குது. இதெல்லாம் வாராகியுடைய ஆசீர்வாதம். அப்போது குழந்தை பிறப்புக்கான காலம், குழந்தை பாக்கியம் உருவாகும். இது போல் பல நன்மைகள், பல பாக்கியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யட்டும், எல்லா வளங்களையும் உங்களுக்கு கொடுக்கட்டும். குறிப்பாக நிம்மதி, வருமானம், ஆரோக்கியம், இந்த 3ம் இருந்தால் இறைவன் உங்கள் கூடவே இருக்கிறதா அர்த்தம். இதுக்கு குறைவில்லாமல் பார்த்துக்குங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.